ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 to 8 வசனம் வரைக்கும். பக்கம் 256. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். மேசியா எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி கெடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் மரத்தில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். யாசுவா மெசியா உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறிவீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். ஆமென். Thank you, sister. God bless you. நம்மளுடைய பலவீனத்தை அவர் பலவீனத்தால் மரத்தில் வரையப்பட்டிருந்தார். நம்முடைய பலவீனம் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து சொல்றப்ப, பென்யமின் கோத்திரத்துக்கு பிறந்தவன், நியாய பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன், சபையை துன்பப்படுத்த எல்லாம் சொல்றாரு. இப்படி இவர் சபை குறித்து அவ்வளவு கருத்தனை உள்ளவராக இருக்கிறார். அங்கங்க போய் புறஜாதிகள் மத்தியில சொல்லி சபையை ஸ்தாபிக்கிறார். கொருத்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமா? விக்கிரங்களால் நிறுத்த பட்டணமா இருந்தது. இந்த சபைக்கு இவர் முதல்ல விசிட் பண்றாரு. எங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. பக்கம் 189. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். சரி, இந்த பட்டணத்துல போய் அவர் ஊழியம் பண்றப்ப 11ஆவது பாத்தீங்கன்னா தெரியும், 1.5 வருஷம் அங்க ஊழியம் பண்ணிருக்கிறாரு. 11ஆவது பாருங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஏன் பாத்தீங்கன்னா அது 3-2 பாருங்க.
ராத்திரியிலே ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த சபையை குறித்து ஒரு விசேஷத்த ஒரு கமிஷன் சொல்லலாம், ஒரு அழைப்பை தேவன் பவுல் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற சபைக்கெல்லாம் ஒரு நிருபம், பொருந்தி பட்டத்துக்கு மாத்திரம் 2 நிருபம். நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். தீமோத்தேயு தெசலோனிக்கேயர் தான் எழுதுறாரு. சொல்லப்போனா முதல்ல தெசலோனிக்கேயர் தான் எழுதினது. புதிய ஏற்பாட்டுல முதல்ல எழுதப்பட்ட மார்க் சுவிசேஷமும் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதப்பட்ட நிருபம் தான். தெசலோனிக்கேயருக்கு 2 நிருபம் எழுதுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதே மாதிரி கொரிந்து பட்டணத்துக்கு விசேஷமா எழுதுறாரு. முதல் விசிட்ல 1.5 வருஷம் தங்கி நிறைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறாரு. போயிட்டு மற்ற சபைகள்லாம் போறப்ப மறுபடியும் சில காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறார். அந்த சபையில என்னென்ன நடக்கிறது, என்னென்ன நடந்ததுன்ட்டு முதல் நிருபத்திலே அதை எழுதிட்டாரு, எச்சரிச்சு போயிருக்காரு. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதுக்காக பாருங்க, பட்டணத்தோடு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போறாங்க. அப்போ இந்த 12 பாத்தீங்கன்னா 11 பாத்தீங்கன்னா 11:28 பாருங்க. 2 11:28 அது முன்பக்கம், பக்கம் 255. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. சபையை குறித்தான ஒரு கரிசனை இருக்குது. இந்த சபையில சில காரியங்களை பத்தி கேள்விப்படுறாரு. அது உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இருந்ததுன்ட்டு. அவன் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் இன்னும் பழைய காரியங்கள் அவங்கள காணப்படுகிறது. அதுக்காக தான் இந்த நிருபத்தை எடுத்து நான் 3ஆவது நிருபம் வரேன் அப்படிங்கிறார். இப்போ 13ஆம் அதிகாரம் முதல் வந்து எப்படி, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சியுடைய வாக்கினால் நிலைவரப்படும். ஏன் இதை சொல்றாரு? ஏன்னா உபாகமத்துல சொல்லியிருக்காருல, நியாய பிரமாணத்துல தேவன் கொடுத்தது வந்து எந்த ஒரு இதையுமே 2-3 சாட்சிகள் வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணணும். 19 அதிகாரம் 15 கரெக்ட். ஆனா இங்க அதை எதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அவரு? அதோட நிறைவேறுதல். 2 தடவை அவர் வராரு, இப்ப 3ஆம் தடவை வரப்போறாரு. புரியுதா? 3ஆம் தடவை நான் உங்களிடத்துல வருகிறேன்றார். இப்ப 2 தடவை ஏற்கனவே வந்திருக்கிறார். இப்ப 3ஆம் தடவை, அப்போ 2 தடவை வந்தப்போ சில காரியங்கள், சம்பவங்கள், சாட்சிகளா இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஓகே ஓகே, 2-3 சாட்சின்றது அவர் வருகையே அப்படி குறிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். ஓகே, அது இல்லாதபடிக்கு 2 தடவை போயிட்டு 3ஆவது தடவை இந்த நிருபத்தை எழுதி, இந்த நிருபத்தை எழுதி 3ஆவது ஒரு சாட்சிய நேர போய் பாக்குறதுன்றது. இது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பர்சனோடு பாக்குறப்ப நமக்கு விளங்கும். ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம். புரியலையா? 2 தடவை ஏற்கனவே விசிட் பண்ணிருக்கிறார். இது 3ஆவது விசிட் ப்ரப்போசஸ். சரி. சோ முதல் விசிட்டோட எஃபெக்டையே அந்த 5ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, 6ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அதுக்கு பிறகு 2ஆம் நிருபத்தை எழுதுறாரு. இடைப்பட்ட காலத்துல கேள்விப்பட்ட காரியங்கள் என்னன்னா, முதல் நிருபத்துல எழுதுறதுக்கான என்ன எஃபெக்ட், இதெல்லாம் வச்சு 2ஆம் நிருபத்துல எழுதுறாரு. எழுதி இதை முடிக்கிறப்ப 3ஆம் தடவை வரப்போறேன் அப்படிங்கிறார். அப்ப ஏற்கனவே 2 தடவை அவர் போய் சில காரியங்களை அங்க
பகிரமா தெரிஞ்சிருக்கிறது. அதனால 2, 3 சாட்சிகள். புரியுதா பிரதீப்? அப்போ வந்து His own personal visit, personal testimony. Apart from இங்கிலீஷ்ல Deuteronomy 19:15. இல்ல அது ஓகே அங்கிள். ஆனா இதுல மீனிங் வந்து 2 இல்ல 3 நபர்கள் குறித்து சொல்லுதுல. இது வந்து நீங்க 2, 3 தடவை அவர் எழுதுனதோட ஒப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, அவர் ஏற்கனவே 2 தடவை வந்துட்டாரு, இது 3ஆம் தரம் வந்திருக்காருன்னு அங்க ஃபர்ஸ்ட் வருதுலன்னா. இல்ல பட் அந்த டியூட்ரானமியோட ஒரிஜினல் வேர்ஸ் என்னன்னா, by the mouth of 2 or 3 witnesses. அதாவது அதாவது டியூட்ரானமில என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அத ஒருத்தர் சொல்லி நம்ம நம்ப கூடாது. அத 2 பேர் 3 பேர் அதே இத அப்படியே மாறாம சொன்னாங்கன்னா தான் அது அர்த்தம். இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 2, 3 பேரோட பேரை சாட்சி சொல்றதோட அவர் 2 தடவை நிருபம் எழுதிட்டாரு, அதுவே ஒரு சாட்சியா இருக்குன்றீங்களா? நிருபம் எழுதி மாத்திரம் அவர் விட்னஸ் பண்றாரு. அதான் இல்ல 2, 3 நபர்கள்னு சொல்லல, அவர் ஒவ்வொரு வாட்டியும் போறத ஒரு விட்னஸா எடுத்துக்கிறாரு. விட்னஸ் இஸ் a man of God. எதை குறித்து அவர் சாட்சி சொல்ல போறாரு இப்போ? He bears testimony for the happenings in the church. சபையில நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். அப்ப அவரே அவர் 2 வாட்டி போறத அவர் வந்து 2, 3 நபர்கள் சொல்ற மாதிரி அவர் ஒப்பிட்டுக்கிறாரா? அப்படியே இருக்கும். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படியும் இருக்குன்றதுல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அத அப்படியே இருக்கலாம். உபாகமத்தையும் அவர் கோட் பண்ணலாம், இதையும் இருக்கலாம். ஏன்னா 2, 3 சாட்சி, 3ஆம் சாட்சி நேரம் வந்து பார்க்க போறேன்றாரு. இல்ல அவர் தான் 2 வாட்டி போயிட்டாருல்ல. ஆமா 2, 3ஆவது இப்ப போறாரு. இல்ல இங்க எழுதுறது நீங்க வந்து கொரிந்து சபையில 2, 3 பேர் இதே காரியத்தை சாட்சி கொடுத்தனா, நான் இது அவங்கள பத்தி நான் யோகிச்சிட்டது இல்ல எனக்கு கேள்விப்பட்டது சரின்னு ஒத்துப்பேன்னு அவர் சொல்றாரா? இல்ல நானே 2 வாட்டி கொஞ்சம் பொறுமையா அடுத்த வசனம் பாக்குறது அது உள்ள அவசரப்படக்கூடாது. அப்ப விளங்கும் அது. சப்சிக்வெண்ட் வருஷத்துல பார்க்க போறோம். பார்க்கும் கேள்விக்கு பதில் அங்க வரும். ஓகேயா? சரி சரி. நான் 2ஆம் தரம் இடத்திருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் நான் மறுபடியும் வந்தால் அப்போ கொஞ்சம் கோல் எடுக்கிறார். மறுபடியும் கொஞ்சம் கோல் எடுக்கிறார். முதல் சொல்ற எப்படி, நான் அன்போடு வர வேண்டுமா பெரும்போடு வர வேண்டுமான்ற முதல் அனுபவத்துல. ஆனா 2ஆம் அனுபவத்தை பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் ஷார்ப்பா இருக்கும். முதல் அனுபவத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அவர் ஹேண்டில் பண்றது. 2ஆம் அனுபவத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். எதை பத்தி என்ன பிரதீப்? செகண்ட்ல தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நானும் மன்னிச்சிடுறேன் அதெல்லாம் சொல்றாரு. அல்ல, அந்த காரியத்தை மாத்திரம் இல்ல, அவசரம் வேண்டாம். இது பார்க்க போறோம். இப்ப சொல்றாரு மறுபடியும் வந்தா எப்படி தப்ப விட மாட்டேன். முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னிறுத்தி எழுதுகிறேன். பாவம் செய்தது மாத்திரம் இல்ல, மற்ற எல்லாருக்கும் அது முன்னிறுத்தி எழுதுகிறேன் சொல்லிட்டு 3ஆவது சொல்றாரு. இப்பதான் பதில் கிடைக்க போறது. மேசியா எனக்குள்ளே பேசுகிறார் என்றதுக்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. இங்கிலீஷ் வாசிங்க அத. Since you seek a proof of Christ speaking in me. Do you seek a proof of Messiah talking in me? என்ன வந்து மேசியா பேசுறீங்கட்ட அத்தாட்சி கேக்குறீங்களா? இது யாரு அப்படின்னு பாக்குறப்ப பதினோராம் அதிகாரம் 4வது 5வது பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது முதல்ல பாருங்க. முதல்ல 5வது வாசிங்க.
மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். யார் இந்த மகா பிரதான அப்போஸ்தலர்? பேதுரு அவங்கள பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களா பிரதான அப்போஸ்தலர்கள்? இது என்ன பின்னணியில எழுதுறாரு பாருங்க. இந்த அதிகாரத்துல என்ன பின்னணி எழுதுறா? நீங்க எல்லாம் அப்போ பேதுரு, யோவான், யாக்கோபுன்றீங்க. முதல்ல இருந்து வாசிங்க, 1ல இருந்து. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. ஒரு நிமிஷம். மகா பிரதான அப்போஸ்தலன்றது ஆண்டவர் தான், அதுல சந்தேகம் இல்ல. ஏன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம். ஆனா இங்க பவுல் சொல்ற யாருன்னு பார்க்கணும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக மேசியா என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் மேசியாவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு மேசியாவை பிரசங்கித்தானால், அல்லது வேறொரு யாசுவாவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இவங்கதான் அந்த மகா பவுல் சொல்ற மகா பிரதான அப்போஸ்தலர்கள். இவங்கதான் அந்த மகா பிரதான அப்போஸ்தலர்கள். நீங்க யோவான் நிருபம் எடுத்துங்க. மூணு யோவான். மூணு யோவான் 8ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 331. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். என்ன பண்றான் என்ன பண்றான்? உள்ள கலகம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் அவன் பண்றது முதன்மையா இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதான். ரெண்டாவது என்ன பண்றான்? அப்போஸ்தலருக்கு விரோதமா பேசுறான். அப்போஸ்தலருக்கு விரோதமாய் பேசுறான். அப்போஸ்தலருக்கு விரோதமா பேசுறதுன்னா இப்ப யோவான் தான் எழுதுறது. அப்ப யோவான் பேசுறதுக்கு விரோதமா பேசுறாருன்னா யோவான் எதை பேசிருப்பாரு? சத்தியத்தை பத்தி தான் அதுதான் பேசிருப்பாரு, அல்லது சத்தியத்தை குறித்து சொல்லிருப்பாரு. அப்போ இங்க தியோதிரேப்பு சத்தியத்துக்கு விரோதமா ஏத்து நிக்கிறான். சத்தியத்துக்கு ஏத்து நிக்கிறான். அப்ப எல்லாரையும் அனுப்பி வேற யாராலும் சபைக்கு வந்தா அவங்களே ஏற்றுக்கொள்ளாம புறமே தள்ளுகிறான். இப்ப சபை உள்ள உட்காந்து
இவன் பெரிய காரியம் செய்யறான். அப்ப இந்த சபைக்கு யாரு பெரிய அப்போஸ்தலன்? இந்த சபைக்கு தியோத்திரப்பு. தியோத்திரப்பு தான். அவன் தானே எல்லாம் வெளியே தட்டுறதுக்கெல்லாம் பவர் இருக்குது. ஆமா. புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? கிறிஸ்துவ பற்றி பேசுறவங்க தான் அப்போஸ்தலன்னு சொல்லுவோம். அப்ப அவர் ஆப்போசிட்டா தானே பேசுறாரு பிரதர். எப்படி அப்போஸ்தலன் அந்த மாதிரி என்ன விசுவாசம்? என்ன கேட்டுங்க? இல்ல அப்போஸ்தலன்றவங்க கிறிஸ்துவோட இருந்தவங்க தானே பிரதர். அவருடைய ஊழியத்தை உண்மையா சத்தியத்தபடி பேசுறவங்க தான் அப்போஸ்தலன் சொல்ல முடியும். இப்ப இவர் அந்த மாதிரி இல்லல்ல, அது எப்படி நம்ம அப்போஸ்தலன் சொல்லலாம்ன்றான் இவரை. இல்ல கிறிஸ்து மூலமா இல்ல அப்படின்னு கிடையாது. அப்போஸ்தலன் the one who is sent. The one who is sent. எரேமியா எடுங்க. இருபத்தி 3 அதிகாரம். ஒரு நிமிஷம். ஆ 14 அதிகாரம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம். சாரி, எரேமியா 14 அதிகாரம் 14 15. எரேமியா 14 14 15. பக்கம் 892. அப்பொழுது யாவே தேவன் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். என்ன சொல்றாரு? ஆனா நான் அனுப்பாதவன். இப்ப இந்த அனுப்பாததுன்றது வந்து ஆண்டவன் வந்து முன்னாலே இருக்கு. கேக்குறான் பிரதர். ஆனா அப்போஸ்தலன்ற இது வந்து கிறிஸ்துக்கு வந்த பிறகுதான் வந்தது பிரதர். அதுக்கு முன்ன தீர்க்கதரிசி அப்படி இருந்தது பிரதர். இல்லையா? அப்படி அனுப்பப்பட்டவர் தானே. நம்ம வார்த்தை யூஸ் பண்றவங்கதான். நமக்கு அப்படியே அந்த அப்பாஸ்தலன்னா ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. யார் வந்து அனுப்பப்பட்டவர் தான். இப்ப தியோத்திரேப்பு அங்க பிரதானமா இருந்துட்டு ஆனா சத்தியத்துக்கு விரோதமா செயல்படுறான். அதே போலத்தான் இந்த கொரிந்து சபையில ஒரு சில மகா பிரதான அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அவங்கதான் சொல்றாங்க 16 அதிகாரம் 4 அவங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் பிரசங்கியாத வேறொரு யாஷாவை யோவான் சொல்றதுக்கு விரோதமா அந்த தியோத்திரப்பு செய்யறான். அப்போ யாஷுவான்றதுக்கு பதிலா வேற ஒரு யாஷுவா கொண்டு வைக்கிறாம. புரியுதா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கா? இல்ல புரியுது. நிறைய பேர் சைலண்டா இருக்கீங்க. அப்ப இவங்களை பார்த்துதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, மகான பிரதான அப்போஸ்தலர்களும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். இது பேதுரு யோவானை பார்த்து அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு. ஒரு கொஸ்டின், மகா பிரதான அப்போஸ்தலர்னா அது ஆப்போசிட் கிரைஸ்ட் பிரீச்சிங் பிரதர் இங்க மீனிங் வரும். இந்த கான்டெக்ஸ்ட்ல சிஸ்டர், இந்த கான்டெக்ஸ்ட்ல ஓகே, கான்டெக்ஸ்ட்ல எதை பத்தி பேசுறாரு? நீங்க வஞ்சிக்கப்பட்டு போறீங்க. எப்படின்னு? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லாத வேறொரு சுவிசேஷத்தையோ அல்ல நாங்க அறிவிக்காத வேறொரு யாஷாவையோ உங்களுக்கு பிரசங்கித்து நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அப்ப அவங்களதான்
ஏன்னா அவங்க பின்னால் தானே போறாங்க. அந்த மகா பிரதான போதர் இந்த கான்டெக்ட்ல சொல்றாரு. கிளியரா? அங்கிள், அது கலாத்தியர்ல கிளியரா பவுல் சொல்றாரு, சில யூதர்கள் போய் நீங்க விருத்த சேதம் பண்ணணும் அப்படின்னு தவறான ஒரு போதனைய போதிக்கிறாங்க. அங்க கிளியரா சொல்லியிருக்காரு, அவங்கள நீங்க கேள்வி கேட்க கூடாது, அவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது, அவங்களுடைய காரியத்தை கேட்க கூடாதுன்னு. இந்த கொரிந்து சபையில அப்படி அவர் யார் அவரு சொல்றாரு, பட் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க அது யாரு அந்த மாதிரி ஒரு தவறான போதனை ஏதாவது சொன்னாங்களா, இல்ல என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். பழைய விதமானது புதுதுலயும் இருக்குது பொய் தீர்க்கதரிசிகள். அதாவது இந்த இந்த இவர் இப்ப யார குறித்து சொல்றாரோ அவங்க அந்த கொரிந்து சபைக்குள்ளேயே இருந்து எழுப்பினவங்களா, இல்ல வெளியில இருந்து யூதர்கள் சில பேர் எப்படி கலாத்திய சபை தவறான போதனையை போதித்தாங்களோ அந்த மாதிரி இங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்கலாம். இருக்கிறாங்க, எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல தவிர பட் சொல்றாரு. இல்ல அது வெளியில இருந்து அந்த யூதர்களா இல்ல கொரிந்து சபையிலே எழும்பினவர்களா அப்படி இங்க போடல, பட் ஏதோ பண்ணிருக்கிறாங்க. யார் பண்றாங்க போடல, அதான் சொல்றேன். அவங்களை குறித்து இவர் எழுதுறாரு. ஆமா, அவங்கள குறித்தா மகாபிரதான போத்துறாரு. ஏன்னா இங்க பாருங்களேன், 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. பக்கம் 237. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. சரி, அதே மாதிரி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30 பாருங்க. பக்கம் 193. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதுதான் அது புரியுது. சோ இதை நீங்க அப்புறமா லிங்க் பண்ணுவீங்களா அந்த 2-3 விட்னஸ் கூட? இந்த 2-3 விட்னஸ் எதுக்குன்னா, இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, இப்பெல்லாம் பண்றாங்கிறதுக்காக பவுல் சாட்சியா எழும்புறாரு. சரி, அப்புறம் நீங்க லிங்க் பண்ணி சொல்லுவீங்க. சரி. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்று அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு பவுல்? ஏன் அப்படி சொல்றாரு? சொல்லுங்க. தேவராஜ்யம் வார்த்தையில் இல்ல வல்லமையில் இருக்கு. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். இங்கிலீஷ் வாசிங்க தான். Who is not weak toward you but mighty in you. Mighty in you. Mighty in you, but you are not realizing. Mighty in you. உங்கள் வல்லவராய் இருக்கிறார் அவர். ஏன் சொல்றாரு? ஏன்னா இவரை நிறைய பேர் பரிகாசம் பண்ணாங்க கொரிந்து சபையில. இவர் அவருடைய எழுத்து, அதாவது நிருபங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. ஆனா அவர் பிரசன்ஸ்லயும் அவர் வந்தாலும் அவர் பேச்சுலயோ அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர் இல்ல அப்படின்ற மாதிரி கொரிந்து சபையில பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அவராவே இல்லையே, அவர் கிறிஸ்துவன் தானே சொல்றாரு. நீ வாழ்வதனால எனக்கு கிறிஸ்துவ, அதாவது he is a representative of Christ. So அவர் மூலியமா கிறிஸ்து தான் பேசுறாருன்னு அவர் சொல்றாரு. அதுதான் 6ஆம் வசனத்துல சொல்றாரு. 6ஆம் வசனத்துல சொல்றாரு. நாங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். இருக்கிறார், அது நீங்க தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சுட்டு என்ன பண்றீங்க? அத்தாட்சி தேடுகிறீர்கள்.
ரிப்பீட் பண்ணுங்க பிரதர் இது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. ம். ஏன்னா நாங்க பரீட்சைக்கு நின்றவங்க. நான் பரீட்சைக்கு நின்றவங்க. யாரு பரீட்சைக்கு நில்லாதவங்க? ஆப்போசிட் அது ட்ரூத். கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது சத்தியத்தின் நிமித்தமாய். வேற இந்த என்னையும் எம்ரையும் சொல்லி ஏதோ சொல்லியிருப்பாரு, அது இதுக்கு சம்மந்தம் இருக்கா? தேவ வார்த்தை இல்லாதவங்களா பரீட்சைக்கு ஏதோ வசனம் இருக்கு. பரீட்சைக்கு நிற்கிறது. அஞ்சாவது வாசிங்க. அங்கேயும் அந்த வாசனை வந்து பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், யாசுவா மெசியா உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். பாருங்க என்ன ஆலோசனை சொல்றாரு. உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி பரீட்சை பார்க்க முடியும்? யாக்கோபு 1:22-23 பாருங்க. சோதனை நேரத்துலதான் பரீட்சைக்கு பார்க்க முடியும். இல்லையா? சோதனை நேரத்துல இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்துல இருக்கும் போது அவரை பிடிக்கணும் எல்லாம் ஓட்டாங்கல்ல, அவரோடு கூட மறிக்கிறேன்னு சொன்னவரும் நிக்காம ஓட்டிட்டாங்க. யாக்கோபு 1:22-23 பாருங்க. பக்கம் 313. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். பரீட்சைக்கு நிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ பாருங்க, தாவீதுக்கு என்ன நெருக்கம் வந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாரு. தேவநாமத்துல நிறுத்தினார். தேவனை முன்னா நிறுத்தினார். எப்படி நிறுத்தினார் தேவனை முன்னா? வார்த்தை தேவ சித்தத்தை அறிவது. அப்போ பரீட்சைக்கு நிக்கிறதுன்றது என்னன்னா, எந்த ஒரு சோதனையோ எந்த ஒரு காரியமோ வர்றப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணாங்க ஜெனரலா ஜனங்க அதுல பதறிடுவாங்க. ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூன்னு வந்தா பதறிடுவாங்க. ஆனா விசுவாசிக்கிறவன் பதறான் இருக்கு. அப்போ ஒரு சூழ்நிலை ஒரு இதுன்னு வரப்ப நமக்கு என்ன ஆலோசனை? பரிசுத்த வேதாகமம் தான். எந்த சூழ்நிலையும் நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கு வேதத்துக்கு ஒத்த வேதத்தை அடிப்படையில நம்ம அதை எந்த காரியமும் செய்ய முடியும். அப்ப நம்ம பரீட்சைக்கு நிக்கிறது அப்படின்னா எந்த ஒரு காரியம் வந்தாலும் வசனத்துக்கு முன்பதாய் நம்ம நிறுத்தி சரிபார்த்து கொண்டுதான் பரீட்சைக்கு நிக்கிறது. அப்போ அந்த வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம போறப்ப நாம் பரீட்சைக்கு நின்று பரீட்சையில தேறினவர்கள். ஆனால் சொல்லும் போது அந்த வசனத்தை தூக்கி போட்டு விட்டு போனால், உதாசீனப்படுத்தி போனால் நம்ம என்னவா காணப்படுவோம்? வேஷதாரிகள் போல கண்ணாடியில பார்த்துட்டு சத்தியத்துக்கு எதிர்த்து இருக்கிறவர்களாக காணப்படுவோம். ஒண்ணு சத்தியத்துக்கு இசைந்திருக்கணும், இல்ல சத்தியத்துக்கு எதிர்த்து. அதான அர்த்தம்? ஆமாம். என்ன வித்தியாசம்? ஆமாம். இப்ப பாருங்க 2 தீமோத்தேயு 3:8 பாருங்க.
பக்கம் 293. எங்கேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்ப ஜெனிட்டா சொன்னாப்ல, சரி வாட்டா அந்த முழு வசனத்தை சொல்லலாம். ஜெனிட்டா கரெக்டா சொன்னீங்க. அப்போ இவர்கள் யாரு? பரீட்சைக்கு நில்லாதவர்கள், சத்தியத்துக்கு எடுத்து நிற்கிறவங்க. அப்ப சத்தியம் நமக்கு எந்த சூழ்நிலை, எந்த சோதனை, எந்த இஷ்யூ வந்தாலும் திருவசனத்தை முன்பாக வைத்து அது என்ன சொல்லுதோ அதோட நம்ம விருப்பம் அப்படி இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய கட்டளைப்படி அல்லன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதனால எனக்கு லாபம் வந்தாலும் வேண்டான்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது மூடிடுவாங்க, மனசாட்சியை மூடிடுவாங்க. அவங்க யாரு? சத்தியத்துக்கு எடுத்து அல்லது பரீட்சைக்கு இல்லாதவர்கள். நல்ல கிளியரா இருக்கா ஈஸ்வர் சார்? புரியுது பிரதர், புரியுது. தேங்க்யூ சார். ஃபாலோ பண்ணீங்களா சிஸ்டர்? சத்தியத்துக்கு எடுத்து நிக்கிறது தான் பரீட்சைக்கு நில்லாது. சத்தியத்தோட சேர்ந்து போனோம்னா என்ன தாக்கினாலும் சரி நம்ம பரீட்சைக்கு ஸ்டாண்ட். On Christ the solid rock stand பாடுறேன். என்ன பெருவெள்ளம் மோதினாலும் சரி. அப்போ பௌத்தனை எப்படி பண்றாரு? நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள். அவர்கள் யாரு? இல்லாதவர்கள். அப்ப இதுக்கு மெயின் என்னன்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று சோதித்து பார்க்கின்றார். நீங்கள் விசுவாசம் பண்ணவா என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அது எப்படி தெரியும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்ட்டு? நம்மளோட நடவடிக்கை 2 கொரிந்தியர் 5:17 பக்கம் 249. இப்படி இருக்க ஒருவன் மேசியாவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் போயிடணும். அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் முக்கியம். எல்லாம் பழைய எல்லாம். அப்ப பவுல் இங்க சொல்றாரு, அட்மானிஷ் பண்றாரு. ஏன்னா இந்த சபையில சிலர் கலங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க 11 நிறைய 11 அதிகாரம் 14, 15, 2 பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் பிரதர். ஆமா 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 254 பக்கம். இல்ல 12ல இருந்து வாசிங்க. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள். அங்க தீவிரத்திற்கு யார் விரோதிச்சா? சத்தியத்துக்கு விரோதமா தானே இருந்தாங்க. இல்ல முதல்ல யோவான், அப்போ யோவானே விரோதிக்கிறான். எப்படி? சத்தியத்துக்கு எடுத்து நின்று, சத்தியத்துக்கு விரோதமா நின்று. அதே போல இங்க அப்போ பவுலை விரோதிக்கிறது எப்படி? அதுக்கு எடுத்து நிற்கு. அதான் இங்க சொல்றாரு. பாத்தீங்க, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், மேசியாவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். எப்படி யோவானுக்கு ஒரு திரியத்திருப்போ அதே போல பவுலுக்கு இங்க இருக்கிறாங்க.
சபையை கலகப்படுத்துகிறார்கள். இவங்க போய் ஜனங்களை தூண்டி விட்டு அவன் என்ன அந்த மாதிரியா இந்த மாதிரியா, அப்ப இந்த ஃபீபிள் மைண்டட்பாங்க, ரொம்ப பலவீனமான ஜனங்கள் அவங்கள புரட்டி விட்டுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. நிக்கோலாய் மதத்தை பத்தி வாசிக்கிறோம் எங்க வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். அந்த நிக்கோலாய் அப்போஸ்தலர்ல வந்து அந்த அந்த உபதேசம் என்ன தெரியுமா? நிக்கோலாய் மத உபதேசம் ஃபால்ஸ் பிரீச்சிங்ல பிரதர், ஃபால்ஸ் பிரீச்சிங்ல ஃபால்ஸ் இல்ல, என்ன அது ஃபால்ஸ் டீச்சிங்? வாட் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் அவங்க டீச்சிங்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆவியா இருக்கிறோம், அதனால மாம்சத்துல என்ன பாவம் பண்ணாலும் அது வந்து கிடையாது, அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. நாம வந்து ஆவியா இருக்கிறோம், தனியா இருக்கோம், மாம்சத்துல அதனால என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப இது சபையில தான் இருக்குது. அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்க ஜாகிரதையா இருக்கணும். இவங்க தூண்டி விட்டுட்டு பவுல் சத்தியத்தை பேசுறப்ப சத்தியத்துக்கு விரோதமா செஞ்சு, ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரப்ப இவங்க என்ன ஆயிடுவாங்க, அவனோட முடிவு அவருடைய கிரியையில் கேட்டது. பிலிப்பியருக்கு எதிர்ப்பு சொல்ற அநேகர் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய மகிமை அவருடைய லஜ்ஜை என்றார். அப்ப எல்லா சபையிலும் இந்த மாதிரி நடக்குது. இங்க பொருந்து பட்டத்துல அவுட் நிறைய பயங்கரமா பிளாரப் ஆயிருக்கு. அதனாலதான் அது தெசலோனிக்கேயர் நிருபத்துக்கு எதிராக. நீங்க 4ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ சபையில இந்த மாதிரி காரியம் நடக்கிறப்ப பவுலை கொண்டு தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? நாம் பரீட்சைக்கு நிக்கணும், சரீரத்தை ஒடுக்கணும். 1:9-27 பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. 1:9-27 பக்கம் 235. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ அந்த டிசிப்ளின் நமக்கு வேணும். எப்படி ஓடினா நம்ம அந்த ரட்சிப்படையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அது எப்போ நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே எந்த காரியம் சோதனை வந்தாலும் நம்ம இருக்கிறோமா, திடமா சத்தியத்துக்கு சார்ந்து இருக்கிறோமா, பொய்க்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறோமா, விசாரத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். அந்த சஞ்சலம் வரும். அப்ப என்ன ஆஷா சார் கேட்க வந்தீங்க? ஆஷா சார் நான் சொன்னேன், நீங்க காதுல வாங்க. 9:27 என்ன நீங்க அதுக்கு வசனம் சொன்னேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையோ? இல்ல கேட்கல. நான் வசனம் சொன்னேன் பிரதர். நீங்க 9:27 என்னன்னு கேட்டீங்கல்ல, அது வசனம் சொன்னேன். அப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற பரீட்சைக்கு நிக்கணும். பரீட்சைக்கு பயந்து ஓடக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். சத்தியத்துக்கு விரோதமா எது வந்தாலும் நம்ம அதோட சார்ந்து போயிடக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றார், நான் திரும்ப வர்றப்ப நான் எப்படி இருப்பேன்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நீ இன்னும் மனம் திரும்ப இருந்தீங்கன்னா அதை குறித்து நான் எப்படி டீல் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த உள்ளே இருந்து கலகத்தை செய்கிற தலைவரை குறித்து பவுல் எச்சரிக்கிறார். 8வது சொல்ற, சத்தியத்துக்கு விரோதமா நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். தன்னை பத்தி சொல்றோம், நாங்கள் அவரும் அவரோட கூட சார்ந்திருக்கிறவங்களாம். அப்ப அவங்களாம் எப்படி
பரீட்சைக்கு நின்றவர்கள் 6ல தான் சொல்றாரு, நாங்களும் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, அல்லது நாங்களும் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள்னு ஜெனரலா சபையார் பாஸ் சொல்றாரு. அந்த சபையாருக்கு என்ன எச்சரிக்கிறாரு? மகா அப்போஸ்தலன் சொன்னாங்க, ஜாகிரதையா இருங்க, அவங்க சொல்றது வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிற நீங்களே பண்ணிக்கங்க. இது நமக்கு கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதான் சொல்றாரு. அதுக்கு சாட்சிகள் என்னன்னா, இது ஏன் திரும்ப 3வது வரப்ப என்ன பண்ண போறேன்? இன்னும் பாவத்தில் இருந்தாங்கன்னா அவளை நான் என்ன பண்ண போறேன்? அவன் என்ன பண்ண போறான்? அதான் சொல்றாருங்க. அப்ப ஏற்கனவே 2 நிருபத்துல நான் 2 தடவை வந்திருக்கிறேன். இப்ப 3வது நேரம் வரேன். அப்ப சாட்சி 2 தடவை வந்தப்ப நான் பார்த்திருக்கிறேன். நானே சாட்சி. நான் மாத்திரம் வரல, என்னோட நபர்கள் வராங்க, அவெல்லாம் சாட்சி. இப்படி நான் செய்வதனால நான் எதை நிறைவேற்றுறேன்? உதாரணம் 19 அதிகாரம் 15வது வசனத்தை நான் நிறைவேற்றுறேன். ஓகே பிரதீப்? இப்படி நான் செய்வதனால நான் தேவன் நியமத்தை நான் நிறைவேற்றுகிறேன். பவுல் வராருன்றதுக்காக பயப்படக்கூடாது. நமக்கு என்ன பயம் இருக்கணும்? பவுல் எப்படி இந்த சபைக்கு பவுல் எப்ப கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்றத காட்டிலும் ஆண்டவர் வரும்போது நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தங்களா இருக்கிறோமா? அவர் வரும்போது அவருக்கு ஏற்ற பரிசுவாட்டிகளா இருக்கிறோமா? கரைதரையற்றவர்களா இருக்கிறோமா? ஏன்னா பவுல் கிறிஸ்துவ நான் மேசியாவை பின்பற்ற நீங்கள் என்னை பின்பற்றுகின்றார். அப்போ எப்படி நான் இங்க வர்றப்ப 3வது சொல்றாரு, நான் 3வது எப்படி நான் வருவனோ வரமாட்டேனோ அவருக்கு தெரியாது. ஆனா வரேன்னு சொல்றாரு. அவள் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் வருவேன்னு சொன்னது நிச்சயம், ஆண்டவராகிய யாஷுவா மேசியா. வேற யாரும் சொல்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரேன்னு சொல்ல முடியாது. யாக்கோபு 4வது அதிகாரம் 14-15 பாருங்க. பக்கம் 315. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாம போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், நம்ம இதை அடிக்கடி ஆண்டவருக்கு சித்தமானால் தானே சொல்லியிருக்கோம். அது ஆமா, போன வாரம் இதை மாத்தணும். பட் நம்ம இதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம அப்படிதானே சொல்லியிருக்கிறோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தாலும். தேவ சித்தம் தான். சர்வ வல்லவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? வரேன்றார். அவர் வரப்ப ஐயோ பயந்துட்டு இல்ல, அவர் வந்து ஷூரா வர முடியாது தெரியாது, ஆனா ஒருத்தர் மாத்திரம் வருவேன் சொன்னார். கண்டிப்பா வரப்போறாரு. அப்ப எப்படி பவுலுக்கு பயந்துட்டு அதை காட்டணும், நம்ம ஆண்டவர் நிச்சயம். அப்போ அவர் வரும்போது நாம் மாட்டிக்கொள்ளப்படாதபடி, நாம் நிர்வாணிகளாய் காணப்படாதபடிக்கு வெளிப்படுத்த 19 சொல்றாரு 18 நான் வரும்போது நிர்வாணியாய் காணாதபடிக்கின்ற. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அவர் கேட்ட பரிசுவாட்டிகளா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி வசனத்தை வச்சு நம்ம பரீட்சைக்கு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சோதனை அது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதான் பைபிள் படிக்குது. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன ஆலோசனை சொல்லுங்க. எப்படி தாவீதுக்கு தேவ ஆலோசனை கேட்டாரோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? டெய்லி பகற்காலங்களில தேவாலயத்துல பிரசங்கித்தார், ராக்காலத்துல மலைக்கு போய் ராமோடும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப நமக்கு ஒரே வழி, நாம் மறுரூபமானா
நம்ம பரீட்சைக்கு நிக்கணும் தைரியமா, சத்தியத்துக்கு சார்ந்து நிற்க வேண்டும். பரீட்சைக்கு நிக்கணும். இந்த பரீட்சைக்கு இங்க நின்னா அந்த பரீட்சையில பாஸ் ஆயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அதான் தேவன் இந்த நிருபத்துல எழுத என்னன்னா, நம்ம சத்தியத்துக்கு சார்ந்து இருக்கணும். பவுல் சொல்ற, சத்தியத்துக்கு விரோதமாக இல்லை, ஒன்றும் செய்யக்கூடாமன்ற. சத்தியத்துக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது, எதா இருக்கட்டும், அது 1000 நன்மை பயக்கிற காரியமா கூட நன்மை போல தோன்றும், அது வேண்டாம். ஒருவேளை நம்ம சத்தியத்தை எழுத்து நிற்கா சத்தியத்துக்கு சார்ந்து நிற்காம இருக்கிறப்ப இந்த உறவு முறைகள் உடைஞ்சு போகலாம், உறவுகள் முறிந்து போகலாம். கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு பேதுரு பார்த்து, ஒருவன் எனக்காக தன் மனைவியோ தன் பெற்றோரையோ தாய் தந்தைகளோ பிள்ளைகளையோ இழந்தால் மூலத்தினே கொடுப்பேன். அதனால சத்தியத்துக்கு நம்ம எப்பவும் உறுதியா இருக்கணும். சத்தியத்துக்காக நம்ம எதை வேணாலும் எழுந்து போறதுக்கு தயாரா இருக்கணும். அது யாரா வேணா இருக்கணும். நல்லா புரியுதா? புரிஞ்சிருக்கு. ரொம்ப ட்ரையா இருக்கும், ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமான இது ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. அப்படியே நம்ம காலத்தை ஓட்டின்னு வேஷம் போட்டுட்டே இருக்கக்கூடாது. வேஷம் எல்லாம் கலந்து விடும். வசனத்தை கொண்டு நம்ம மேக்கப் பண்ணிட்டோம்னா அந்த மேக்கப் அப்படியே நிற்கும். வசனத்தை இல்லாம உலக மேக்கப்ப எல்லாம் சாயம் எடுத்துரும். உலகத்தாட நம்மள போட்டுக்கிட்டோம் காலி. உலக ஆலோசனைகள், உலக காரியங்கள், உலக சிந்தைகள் வேண்டாம். ஒரே சிந்தை நமக்கு, கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை எப்போ வரும்? கிறிஸ்து உள்ள இருந்தா. உள்ள எப்படி இருக்க முடியும்? பார்த்து 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 தான் அந்த மாறும். பாட்டு பாடினால கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகம். நம்ம எல்லாத்தையும் நம்ம சத்தியத்துக்கு சார்ந்தா இருக்கணும், ஆண்டவரை சார்ந்தா இருக்கணும் எந்த சூழ்நிலையும். ஏனால் நமக்கு அவர் அடிச்சுடை மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார் பெரியமானவர். அந்த அடிச்சுடல நடக்கும் போது பிரச்சனை வரும். ஆனால் அந்த சத்தியம் நம்மை காக்கும், சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும், பரிசுத்துக்கு மேல பரிசுத்தமாக்கும். அந்த சத்தியம் காக்கிறது இல்லாமல் இந்த சத்தியம் நம்மை எங்க கொண்டு போயிடும்? ஜீவ ஒளி இடத்துல கொண்டு போய்விடும். யோவான் 8:12 எல்லாரும் தெரியும். என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரை பின்பற்றுறதுனா எப்படி? அவர் என்ன அவருடைய உபதேசம் என்ன, அவருடைய டீச்சிங்ஸ் என்ன, அதிலே நடந்தால் நமக்கு மறுரூபம் நிச்சயம் பிரியமானவர். இதெல்லாம் சொல்லிட்டுதான் சொல்றாரு 14 13-14. ஆண்டவராகிய இயேசு மெசியாவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இது என்ன? ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் கிருபை, அது என்னது? அது என்னது? 2 தீமோத்தேயு 1:9-10. 2 தீமோத்தேயு 1:9-10. ரெண்டு தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம். கிறிஸ்து வெளிப்பட்ட போது கிருபை. வாசிங்க, பக்கம் சொல்லி வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:9-10. 2 தீமோத்தேயு 1:9-10. பக்கம் 286. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமான் 291. பக்கம் 291. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல்
தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் மேசியா யாசுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய யாசுவா மேசியா பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப அந்த கிருபை எங்க? அது கல்வாரியில வெளிப்பட்டது. நம்முடைய ஆண்டவராக யாசுவா மேசியாவோட கிருபை கல்வாரியில வெளிப்பட்டது. எப்படி? அவர் ஐசுவானா இருந்தும் நமக்காக தரித்திரரானார். அங்க எப்படி தரித்திரரானார்? கல்வாரியில. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பு பொண்ணியம் இல்ல வருது. 5வது அதிகாரம் தமிழ்நாடு குமாரனையே கொடுத்துருக்கிறாங்க தேவன். ரோமர் 5:8 நோட்ஸ் எடுக்கணும், குறிச்சு வச்சுங்க. 5:8 பக்கம் 212. நாம் பாவிகளாய் இருக்கையில் மேசியா நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரெண்டு மீட் பண்ற பாருங்க. ஆண்டவராகிய யாசுவா மேசியாவோட கிருபை அது எங்க? கல்வாரி. தேவ அன்பு எங்க? கல்வாரியில வெளிப்படுறது. ஃபாலோ பண்றீங்களா? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், அதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஒண்ணு கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவினால எல்லா தேவ ஆலோசனைகள் எல்லாமே அன்பு தேவ திட்டத்தை அறியறதுக்கு அந்த பரிசுத்தவான்களோட நமக்கு ஐக்கியம் இருந்தாதான் முடியும். இதுதான் உங்க மேல பூரணமா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. என்ன வசனம் சொல்றாரு? வசனம் என்ன நோட் பண்றது கேக்குறோம் பிரதர். ஹோலி ஸ்பிரிட் ஐக்கியம் கம்பேரிசன் கொடுக்குறீங்களா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 10:10 1 கொரிந்தியர் 2:10. ஓகே ஓகே, थैंक यू. இப்ப எசென்ஷியலி இங்க பவுல் என்ன சொல்ற இந்த நிருபத்துல இவங்களுக்கு, கல்வாரியிலே ஒரு தரம் ஆண்டவர் பலியானார், அந்த கிருபை வெளிப்பட்டது, தேவ அன்பு வெளிப்பட்டது. எதுக்காக? நீங்கள் சரீரத்துல செய்த எல்லா பாவம் இனி செய்யாதீங்க, இனி வேற உபதேசத்துக்கு போகாதீங்க. அது அப்படி சொல்லிதான் முடிக்கிறார். கல்லா போதும் ஜாக்கிரதையா இருங்க, சத்தியத்துக்கு சார்ந்து இருங்க, பரீட்சைக்கு நில்லுங்க, கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறான்னு செக் பண்ணுங்க. இப்படி இருந்தாதான் அந்த காரியம், அதான் இப்படி இருக்கிறதுக்காக தான் இந்த காரியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. வேற காரியம் வேண்டாம், இது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம், இதுதான் சம பண்ணி அந்த நிருபத்துக்கு முடிக்கிறப்ப பவுல் சொல்றாரு. எல்லாரும் புரிஞ்சுதா? எவ்வளவு ஒரு அருமையான பவுல் சபையை குறித்து எவ்வளவு கரிசனை பாருங்க. அந்த தேவ ஆவியை கொண்டு அந்த மனுஷன் இதை சொல்லியிருக்காரு. எப்பயோ இது நிருபம், அது இன்னைக்கும் நமக்கு ரெலவெண்டா இருக்கு. I really rejoiced in the Lord. ஏதாவது கேள்விகள் உண்டா? அதனால கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா என்று நம்மை நாமே சோதித்தருவோம், பரிசித்து பார்ப்போம், சத்தியத்துல நிற்போம், சத்தியத்துக்கு சாதகமாய் நிற்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.